ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை வரக்கூடிய பிப்ரவரி 13 சர்வ ஏகாதசி என்பது வெறும் எளிய ஏகாதசி மட்டும் கிடையாது. இந்த ஒரு நாளை சாஸ்திரங்கள் முழு பரிகார ஜோத நாள் என்று குறிப்பிடுகின்றது. எனவே இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம இந்த ஒரு நாளில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பூஜைகளும் வழிபாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதுவரை எதிர்கொண்ட துரோகங்கள், வேதனைகள், கர்ம காயங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு வைக்கக்கூடிய ஒரு நிறைந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த சர்வ ஏகாதசி நாளோட மிகப்பெரிய ஒரு ரகசியம், இந்த ஒரு நாள்ல நம்ம பெருமாளுக்குரிய மந்திரங்கள், பூஜைகள், வழிபாடுகள் செய்து வழிபட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நாளில் நமக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாது. இந்த ஒரு நாளும் நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்ட காயங்கள், அதுவும் முக்கியமா அனைவரின் வாழ்க்கையிலும் சில காயங்களானது ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சிறந்த சில மாதங்களாகவோ சில வாரங்களாகவோ ஏன் சில ஆண்டுகளாகவோ நம்முடைய வாழ்க்கையில ராகு கேது இதுவரைக்கும் கொடுத்த காயங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வாழ்க்கையில நாம் கடந்த வருடங்கள்ல சந்தித்த சில காயங்கள் ஏனோ எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் கெடுதல்களானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது ஒரு செயலை நீங்க செய்து முடிக்கும் பொழுது அந்த ஒரு செயலானது முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு நீங்க எண்ணுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதனை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. இதற்கான காரணம் என்ன அப்படி தெரியுமா? ராகு கேதுவோட இயக்கம். ராகு கேது நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத மாற்றங்களை உருவாக்கி தேவையில்லாத இடத்தில் நம்முடைய கிரகநிலை மாற்றத்தில் அமர்ந்திருந்தது. அதனால தான் இவ்வளவு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள் அது நம்மளால மறக்கவே முடியாது. மறக்க முடியாம நம்முடைய மனதிற்குள் இருந்து இன்னும் அந்த காயமானது நம்ம மனதை விட்டு வெளியே செல்லாது. எதிர்பார்க்கம் இல்லாத ஒரு நேரத்தில் மனதை உடைக்கக்கூடிய சில வார்த்தைகள், அதுவும் நம்பிய ஒருவரால் உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய சில கவலைக்கிடமான வார்த்தைகள், உறவுகள்ல திடீர்னு பிரிவுகள், இல்லைன்னா உங்களுடைய தொடர்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுதல், நண்பர்கள், உறவினர்கள், வேலைக்காரர்கள் என திடீர்னு அனைவருமே உங்களை நடுரோட்ல விட்டு விட்டு செல்வாங்க. நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ மற்றவங்களை நம்பி நீங்க ஏதாவது ஒரு வேலையை நீங்க தொடங்கியிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்க அனைவருமே உங்களை பாதியிலே விட்டு சென்று விடுவாங்க. இதனால அந்த ஒரு தொழிலை நீங்க என்ன பண்ண அப்படின்னு தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. பேசாமல் காரணமின்றி உருவான பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக தீர்ந்துவிடும். காதல் திருமண வாழ்க்கையில் ஆழமான ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். வேலை, தொழில், பணத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் முழுமையாக நீங்கும். வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் முறிவது போல உங்களுடைய மனதிற்குள் சில பொய்யான எண்ணங்களானது தோன்றும். முயற்சி செய்தாலும் பலன் வராத நிலைகள். எவ்வளவுதான் நீங்க முயற்சி செய்வீங்க உங்களுடைய வேலையை முடிக்கணும்ட்டு, ஆனால் அந்த ஒரு வேலையை உங்களால முடிக்கவே முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்பிக்கையை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள், மனவேதனை, பயம், அவநம்பிக்கை இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். இதற்கு காரணமாக இருப்பது ராகு கேதுவோட கர்ம சுழற்சிகள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். சில சித்தர்கள் சொல்வது, இந்த ராகு கேது இந்த ஒரு நேரத்துல இதற்கு இந்த ராகு காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், நாராயணரை வழிபடணும். அதுவும் இந்த ஏகாதசி நாட்கள்ல நம்ம நாராயணரை வழிபட்டோம் அப்படின்னா ராகு கேதுவோட பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். அதனால தான் நாளைய நாள் வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாள்ல நீங்க இந்த மிகப்பெரிய ஒரு பரிகாரம்னு அழைக்கப்படக்கூடிய மந்திர பரிகாரத்தை குறிப்பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரம் இதற்கு சரியான பதிலை கொடுக்குமா அப்படின்னு அனைவரின் கேள்வியிலும் அனைவருமே ஒரு கேள்வியை வைப்பீங்க. நிச்சயமாக ராகு கேதுவோட தடைகளை நீக்கணும்னா அது நாராயணனால மட்டும்தான் முடியும். அதுவும் நாராயணனுக்கான ஒரு நாளாக நாளை சர்வ ஏகாதசியானது இருக்கு. இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுகின்ற இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில பிடித்து வைத்த ராகு கேதுவோட முழு பிரச்சனைகளையுமே முழுமையாக அகற்றிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். நான் கூறிய அனைத்தும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், கூறுங்கள். நானும் அதனை தெரிந்து வைத்துக் கொள்வேன். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த ஒரு மந்திரமானது ஸ்ரீனிவாசா காயத்ரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ராகு கேது தந்த மனவேதனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். கர்ம பந்தங்களை சிக்கி நின்ற வாழ்க்கை அனைத்தும் உங்களுடைய கர்ம பந்தங்கள்ல இருந்து நிச்சயமான ஒரு விடுபாடானது கிடைக்கும். நம்பிக்கை துரோகத்தால் ஏற்பட்ட ஆவியால் ஏற்பட்ட காயங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த மந்திரத்தினால் கருணை, அதனுடன் தீர்வு, அதனுடன் தடை நீக்கம் இவை மூன்றும் இணைந்து ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும்
நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எந்த ஒரு திசையில் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். எப்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா, நாளை காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளைன்னு அழைக்கப்படக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள், அதாவது சூரிய பகவான் உதயமாகுவதற்கு முன்பாக நீங்க கூறுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். அடுத்து எந்த திசையை நோக்கி நீங்க கூறணும் அப்படின்னா, வடகிழக்கு திசை, ஈசானிய மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பெருமாளின் திசையை பார்த்து நீங்க இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பெருமாள் நீங்க நினைத்ததை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது குளிக்கணும் செய்யணுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க மனதை முழுவதும் நீங்க பெருமாளை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தாலே போதும். இதை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய முதுகு நேராக இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய கை இரண்டையும் உங்களுடைய மார்பு பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு பெருமாளை நினைத்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறுங்கள். அப்படி கூற முடியவில்லை அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் 9 முறைகளும், அதிகபட்சம் 108 இல்லைன்னா 99 முறைகளில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நின்று போன தடைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அவ்வளவு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கூறிவிடுங்கள். மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இதுதான் அந்த காயத்ரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது 108 முறைகள் கூறிவிடுங்கள். ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய வித்மகே ஸ்ரீ நாராயணாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இதுதான் இந்த ஒரு மந்திரம். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது கூறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நின்று போன விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் நடக்க தொடங்கும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதனால் ராகு கேதுவோட விளைவுகள் 80% உங்களை விட்டு குறையும். கடந்த கால காயங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மறைய தொடங்கும். துரோகிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள். விட்டு விலகியவர்கள் திரும்ப உங்களை தேடி வருவார்கள். நின்று போன அதிர்ஷ்ட பலங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். வேலை, தொழில், பணத்தில் நிலைத்தன்மையானது உங்களுக்குள்ள உருவாகும். மனதில் அமைதி, நம்பிக்கை, இந்த ரெண்டும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகரிக்கும். கர்ம தடைகளும் கண்ணேற்றத்திற்குரிய சக்திகளும் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் நிறைவேறும். சித்தர்கள் கூறியது போல இந்த ஸ்ரீனிவாசா காயத்ரி மந்திரத்தை மட்டும் இந்த சர்வ ஏகாதசி நாட்கள்ல காலையில எழுந்து நம்ம 108 முறைகள் கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கர்ம தடைகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்து விடுமோ அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு நாள்ல இருக்கும். எனவே நாளை பிப்ரவரி 13 சர்வ ஏகாதசி. ராகு கேது கஷ்டங்களுக்கு ஒரே ஒரு மந்திரமானது போதும். அதுவும் நீங்க காலை எழுந்தவுடன் கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரத்தை மட்டும் காலையில கூறி பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி வைக்கும். எனவே நாளைய நாளை மட்டும் நீங்க தவற விட்டுறாதீர்கள். தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த ஒரு நாளானது கிடைக்காது. இந்த ஸ்ரீனிவாச காயத்ரி மந்திரம் அதிக அளவில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி முடித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கண்களை கிழித்து கொண்டு மெதுவாக ஒரு மூச்சு இழுத்து விடுங்க வேண்டும். கண்களை நல்லா மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கொண்டு மெதுவா ஒரு மூச்சை உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து இழுத்து விடுங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றிற்குள் அது மட்டும் இல்லாமல் உங்க மனத்திற்குள் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். மறக்க முடியாத சில நினைவுகளை கூட உங்களால மறக்க முடியும். எனவே இந்த ஒரு நேரத்துல கோவிந்தா எனது மனமும் வலியும் நீதான் அப்படிங்கிற அந்த ஒரு வரியை மட்டும் மந்திரத்தை கூறிவிட்டு நீங்க இந்த ஒரு வரியை மட்டும் கூறுங்க. கூறிவிட்டு அதை பெருமாளிடம் ஒப்படைத்து விடுங்கள். இதனை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் எப்படியாவது செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவாவும் சித்தர்களும் அவங்களுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் அவர்களையும் இதை செய்ய சொல்லி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.